வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தேவா ரதியின் அப்பாவின் ஆபரேஷன் செலவுக்கு பணம் கொடுத்து உதவினான். அதற்கு பதிலாக தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்க ரதியும் சம்மதிக்கிறாள். ரதி தேவா திருமணம் முடிந்து தேவா ரதியின் மேல் உயிரையே வைத்திருக்கிறான். அவள்தான் எல்லாமுமே என்று நினைக்கிறான். தேவாவின் அன்பு மெதுமெதுவாக ரதிக்கு புரிய ஆரம்பிக்கிறது. ரதியும் தேவாவை விரும்புகிறாள். ஆனால் அதை அவனிடம் சொல்லாமல் மறைத்து வைக்கிறாள். ரதிக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்க்கிறார் ரதியின் அப்பா. அவளுக்கு ஏற்கனவே திருமணம் ஆன விஷயம் தெரியாமல். ரதியும் தேவாவும் ஒன்றாக பைக்கில் செல்லும்போது ரதிக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை சதீஷின் அம்மா அவர்களை பார்த்து விடுகிறார்கள். சீக்கிரமா போங்க, என்ன சீக்கிரமா வீட்டில் விட்டுருங்க என்றாள் ரதி. ஏன், எதுக்கு என்றான் தேவா. அவங்க எங்கள் வீட்டுக்கு போனாலும் போகலாம், அதான் சொல்கிறேன். நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் என்றாள். பாத்தியா, நான் இதுக்கு தான் சொன்னேன், வீட்டில் நம்ம விஷயத்த சீக்கிரம் சொல்லுன்னு. எதுக்கு இப்படி பயந்து பயந்து வாழணும்? நீ இப்படியே சொல்லாமல் இரு, பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நாள் நானே வந்து உங்கள் வீட்டில் நம்ம கல்யாண விஷயத்தை போட்டு உடைக்க போகிறேன் என்ற தேவாவின் முகத்தில் கோபம் இருந்தது. அடுத்த 10 நிமிடத்தில் தேவா ரதியை அவர்கள் வீட்டிற்கு அருகில் இறக்கிவிட பாய் என்று அவன் முகத்தை பார்க்காமலேயே சொல்லிவிட்டு ஓட்டமும் நடையுமாக ஓடினாள் ரதி. ஷிட் என்று தன் பைக்கின் சீட்டை அடித்தான் தேவா. ரதி வீட்டிற்கு சென்றபோது ரதியின் அம்மா மளிகை கடைக்கு சாமான் வாங்க சென்றிருந்தார். ரதிக்கு அம்மா வீட்டு சாவி வைக்கும் இடம் அவளுக்கு தெரியும் என்பதால் சாவியை எடுத்து வீட்டின் கதவை திறந்து முகம் கழுவி வேகமாக அவள் அணிந்திருந்த சல்வாரை மாற்றி வேறு வீட்டில் அணியும் சாதாரணமாக ஒன்றை அணிந்து கொண்டாள். அடுத்த 10 நிமிடத்தில் அவர்கள் வீட்டு ஹாலிங் பெல் அடித்தது. சதீஷின் அம்மாவும் அப்பாவும் வீட்டிற்கு வந்திருந்தனர். வீட்டு கதவை திறந்த ரதியை ஆச்சரியமாக பார்த்தாள் சதீஷின் அம்மா. ஆனால் சதீஷின் அப்பாவோ மிகவும் இயல்பாக சிரித்தார். வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள் என்றால் பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல். அம்மா இல்லையாம்மா என்றார் சதீஷின் அப்பா. அம்மா வெளியில் போயிருக்காங்க அங்கிள், இருங்க நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் என்று சமையலறைக்கு சென்றாள் ரதி. பாத்தியா, நான் சொன்னேன் இல்லை, அது வேற யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு ரதின்னு சொல்கிற. உனக்கு வர வர கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். முதல்ல நல்ல ஒரு ஐ டாக்டராக பாரு என்றார் சதீஷின் அப்பா. ரதி, காஃபி எல்லாம் வேண்டாமா, நாங்கள் அவசரமாக போகணும். இந்த வழியா வந்தோம், அதான் அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம் என்றார். சதீஷின் அம்மாவும் அப்பாவும் கிளம்பி விட்டார்கள். அவர்கள் சென்றதும் ரதி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து மறைஞ்சு வாழ முடியும்? தேவாவுக்கு தைரியம் அதிகம், அதனால அவர் சாதாரணமாக இருக்கிறாரு. ஆனால் கஷ்டம் எனக்குத்தானே. ரதியின் மனது சஞ்சலப்பட்டது. அடுத்து 1 மாதம் ஓடியது. ரதியின் கடைசி செமஸ்டர் ரிசல்ட் வந்தது. அவளுடைய காலேஜ் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனது. விஷயம் தெரிந்ததும் ரேணு ரதியை பார்க்க வீட்டிற்கு வந்திருந்தாள். ஏய், எப்படி உனக்கு மட்டும் அந்த காலேஜில் சீட் கிடைச்சது? என்னோட மார்க்ஸ் உன்னை விட அதிகம். ஆனால் அப்ளிகேஷன் போட்டு எனக்கு எந்த பதிலுமே வரலையே, உனக்கு மட்டும் எப்படி சீட் கிடைச்சது என்றாள் ரதியின் தோழி ரேணுகா. அதெல்லாம் அப்படித்தான், அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட்டு எனக்கு தெரிஞ்சவர், அதான் எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு என்றாள் ரதி தன் சுடிதார் காலரை தூக்கிவிட்டபடியே. ஏய், நிஜமாவா சொல்ற? அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் உனக்கு தெரிஞ்சவரா? அப்படின்னா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா என்று ஆச்சரியமாக கேட்டாள் ரேணு. சேச்ச இல்லை, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரெல்லாம் இல்லை, என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவர் என்றாள் தேவாவை மனதில் நினைத்தபடியே. அது யாருடி? எனக்கு தெரியாம உனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டு? அதுவா, அது சொல்லவெல்லாம் முடியாது. உனக்கு ஒரு நாள் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றாள் ரதி வெட்கப்பட்டு கொண்டு. என்னது, அவரா? பாய் ஃப்ரெண்டா? எப்ப இருந்தடி இது எனக்கு தெரியாம? ரேணுவின் முகத்தில் பெரிய ஆச்சரியமும் குட்டி பொறாமையும் எட்டி பார்த்தது. உஷ், சத்தமா பேசாத, யாருக்காவது கேட்டுட போகுது என்றாள் ரதி. ஆமாம், உனக்கு ரொம்ப தான் பயம். எப்போவுமே உங்கள் அப்பாவை பற்றி இந்த பிரகாஷ் ராஜ் நெப்போலியன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுப்ப. இப்போ என்னடான்னா அசால்ட்டா பாய் ஃப்ரெண்டு காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிற என கேட்டாள் ரேணு. அது சரி, எனக்கு ஒரு டவுட்டு என்று அறையை சுற்றும் முற்றும் பார்த்த ரேணு, இங்கே வா என்று ரதியின் காதருகில் சென்று, அவர் வெறும் பாய் ஃப்ரெண்டு தானா, இல்லை உங்கள் அக்கா சித்ரா மாதிரி நீயும்
இந்த லவ் கிவனு ஏதாச்சும் வீட்டுக்கு தெரியாம என்று ரேணு முடிப்பதற்குள் ரதியின் முகம் வேர்த்து விட்டது. ஏய், இனிமே இதை பற்றி பேசாத, நான் சொன்னதை இப்பவே இங்கேயே மறந்துடு என்றாள் ரதி பதட்டமாக. அப்போ ஏதோ விஷயம் இருக்கு, நீ இவ்வளவு டென்ஷன் ஆகிறத பார்த்தா எங்கேயோ இடிக்குதே. சரி சரி, எனக்கு என்ன வந்துச்சு, கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதானே ஆகணும். ரதி, உன்னோட அவர்கிட்ட சொல்லி காலேஜில் எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுக்க சொல்ல என்றாள் ரேணு கெஞ்சலாக. என்னடி யோசிக்கிற, ப்ளீஸ் டி என்றாள். நம்ம 2 பேரும் திரும்பவும் ஒரே காலேஜில் படித்தா நல்லா தான் இருக்கும். சரி, எனக்கு 2 நாள் டைம் கொடு, நான் பேசிட்டு சொல்கிறேன் என்றாள் ரதி. 2 நாளா? அதுக்குள்ளே அட்மிஷன் முடிஞ்சிருச்சுன்னா நல்ல விஷயத்த எதுக்கு தள்ளி போடணும்? உன்கிட்ட அவர் ஃபோன் நம்பர் இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லுடி என்றாள் ரேணு. ஃபோன் பண்ணியா என்றாள் ரதி. ஆமாம். ஏன், உன்கிட்ட நம்பர் இல்லையா என்றாள் ரேணு ஏமாற்றமாக. இல்லை என்று தலையை இடமும் வலமுமாக ஆட்டியவள் ரேணுவின் பாவமான முகத்தை பார்த்ததும் தலையை சுற்றி மேலும் கீழும் ஆட்டி, அவர் நம்பர் இருக்கு, இரு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் என்றாள் அறைக்கு வெளியே வந்து ஒரு முறை எட்டி பார்த்துவிட்டு. அதானே பார்த்தேன், எங்கே நம்பர் இல்லைன்னு சொல்லி என்னை அனுப்பிடுவியோன்னு நினச்சேன் என்றாள் ரேணு. சரி, நீ இங்கேயே உட்காரு, நான் பால்கனியில் போய் பேசிட்டு வர்றேன் என்றாள் ரதி. அட்மிஷன் விஷயந்தானே, அதுக்கு ஏன் தனியாக போய் பேசணும், இங்கேயே பேசு என்றாள் ரேணு. அம்மா தாயே, உனக்கு அவரை பற்றி தெரியாது, அவர் ஏதாவது பேசி அதுவும் காதில் விழுந்து அப்புறம் ஏன் பாடு திண்டாட்டம்தான் என்று மனதில் நினைத்து கொண்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு வந்தாள் ரதி. தேவாவின் எண்ணிற்கு டயல் செய்தாள். ஆஃபீஸில் ஏதோ வேலையாக இருந்தவன் ஃபோனை அட்டன் செய்துவிட்டு பக்கத்தில் யாருடனோ துணி எக்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தான். ரதி ஹலோ என்று சொல்லிவிட்டு அவன் அங்கு பேச்சை முடிக்கட்டும் என்று அமைதியாக காத்திருந்தாள். அருகில் இருந்த மேனேஜரிடம் பேசி முடித்துவிட்டு, சொல்லுமா என் செல்லம்மா என்றான் ரைமிங்காக. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று அவள் இழுக்க. முக்கியமான விஷயமா? என்ன? வீட்டில் நம்ம கல்யாண விஷயத்த சொல்லிட்டியா என்றான் தேவா பரவசமாக. இல்லை, உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்றாள். என்னது ரெக்வஸ்டா? புருஷன்தான் பொண்டாட்டிக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும், பொண்டாட்டி புருஷங்கிட்ட ஆர்டர் தான் பண்ணணும். ஆணையிடுங்கள் மகாராணி, தங்கள் சித்தம் என் செயல் என்றான் சிரித்தபடியே. அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு, அவள் பேர் ரேணுகா, அவளுக்கும் நான் படிக்கிற காலேஜிலேயே அட்மிஷன் வேணும் என்றாள் தயங்கி. அட, இதான் ரெக்வஸ்ட்டுன்னு சொன்னியா? நான் என்னவோ பெருசாக கேட்க போகிறேன்னு நினச்சேன். சரி, உன் ஃப்ரெண்டை அப்ளிகேஷன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் காலேஜில் கொடுக்க சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்றான். அவள் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டுட்டா, ஆனால் இன்னும் எதுவும் ரிப்ளை வரலை என்றாள் ரதி கவலையாக. ஓ அப்படியா, சரி அப்ளிகேஷன் நம்பரை எனக்கு அனுப்பு என்றான். தேவா லைனிலேயே இருக்க ரதி உள்ளே வந்து ரேணுவிடம் அப்ளிகேஷன் நம்பரை கேட்டுவிட்டு அவனிடம் சொல்ல, சரி நோட் பண்ணி வச்சிருக்கேன், உன் ஃப்ரெண்டுக்கு அட்மிஷன் மட்டும் போதுமா இல்லை காலேஜ் ஃபீஸும் எதுனா கட்டணுமா என்றான். இல்லை அட்மிஷன் கிடைச்சா போதும், ஃபீஸ் எல்லாம் அவளே பார்த்துக்குவா என்றாள். ஓகே டன், காலேஜில் உன் ஃப்ரெண்டு உன் பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பா, போதுமா என்று கூறிவிட்டு ஏதோ அவசர வேலை வந்ததும் வேறு எதுவும் பேசாமல் போனை வைத்து விட்டான் தேவா. என்னடி சொன்னாரு என்றாள் ரேணு எதிர்பார்ப்புடன். சரின்னு தான் சொன்னாரு என்றாள் ரதி. கண்டிப்பா எனக்கு அந்த காலேஜில் சீட் கிடைச்சிடும் இல்லை என்றாள் ரேணு மீண்டும். என்று தலையாட்டினாள் ரதி. அடுத்த 10 நிமிடத்தில் ரேணுவின் போனுக்கு அந்த பிரபலமான கல்லூரியின் பெயரில் ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வர, அதை பார்த்துவிட்டு அவள் ரதியையும் திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த இமெயிலை திறந்தாள். Your admission in this college is confirmed என்று மெயில் வந்திருந்தது. அதை நம்ப முடியாமல் திரும்ப படித்து பார்த்தாள் ரேணு. என்னடி, என்ன பார்க்குற? ஃபோனை பார்க்குற, அப்புறம் என்ன பார்க்குற, என்ன ஆச்சு என்றாள் ரதி. இல்லை, நீ ஃபோன் பேசி முடிச்சு ஃபோனை கீழே கூட வைக்கல, அதுக்குள்ளே அட்மிஷன் கன்ஃபார்ம்னு காலேஜில் இருந்து மெசேஜ் வந்திருக்குடி. ஏய், உன் பாய் ஃப்ரெண்டு பெரிய ஆளு தான், பிடிச்சது தான் பிடிச்சேன், பெரிய புளிய கொம்பா இல்லை பிடிச்சிருக்க என்று திறந்த வாய் மூடாமல் கேட்டாள் ரேணு. எங்கே கொடு, மெசேஜ் வந்துருச்சா, கொடு பார்க்கலாம் என்று ஃபோனை வாங்கி பார்த்த ரதி, எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு அசால்ட்டா செஞ்சிருக்காரு,
பெருமையோடு அவனை நினைத்து கொண்டிருக்க, சூப்பர்டி, ஒரே ஒரு வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி கொடு, நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்றாள் ரேணு. தேங்க்ஸா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ தேங்க்ஸ் சொன்னதா நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன் என்றாள் ரதி. சரி, மறக்காம நான் சொன்னேன்னு சொல்லிடு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே, வாயேன் நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என்றாள் ரேணு. சரி என்று ரேணுவும் ரதியும் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் முடித்து கீழே விழுந்து சாமியை வணங்கினார்கள். ரதி மறைத்து வைத்திருந்த அவள் தாலி குனிந்து வணங்கும் போது வெளியில் வந்து விழுந்தது. அவள் அதை கவனிக்கவில்லை. நான் குங்குமம் வாங்காம வந்துட்டேன், கொஞ்சம் குங்குமம் கொடு என்று ரதியிடம் கேட்டுவிட்டு அவள் பக்கம் திரும்பிய ரேணு தாலியை பார்த்து அதிர்ச்சி அடைய, ஏய் என்னடி இது, தாலி மாதிரி இருக்கே என்று ரதியின் தாலியை அவள் கையில் பிடித்தபடியே உறைந்து போய் நிற்க, ரதி என்ன சொல்வதென்று தெரியாமல் ரேணுவையே பார்த்தபடி திகைத்து போய் நின்றிருந்தாள்.